நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் மீனவர்களின் பிரச்சினையை எழுப்பி ஆவேசமாக பேசினர். தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்வதாக தூத்துக்குடி எம்பி கனிமொழி மக்களவையில் சரமாரியான கேள்விகளை எழுப்பினார். In my constituency, Thuthukudi, fishermen from Tharavaikulam, 2 boats have been attacked by the Sri Lankan Navy and 22 fishermen have been arrested and taken away yesterday after our government has raised a concern about what happened recently. So we have to find a solution to this problem. நடப்பாண்டில் மட்டும் தமிழ்நாட்டு மீனவர்களின் 20க்கும் மேற்பட்ட படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்திருப்பதாக கூறியுள்ள கனிமொழி, இலங்கையின் வசம் 177 இந்திய படகுகள் உள்ளதாகவும் அவற்றை இலங்கை அரசு திரும்ப தரவில்லை என்றும் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். இதேபோல தமிழ்நாட்டின் இந்திய கடற்படையின் கிழக்கு பிராந்திய தலைமையகம் சென்னையில் இருக்கும் நிலையில் இலங்கை கடற்படையினர் தாக்கும்போது இந்திய கடற்படையினர் வேடிக்கை மட்டுமே பார்ப்பதாகவும் சேலம் மக்களவை தொகுதி எம்பி செல்வகணபதி மக்களவையில் பேசினார். மீனவர்களின் படகுகள் சிறைபிடிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக இலங்கையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர் பிரச்சினையில் சர்வதேச விதிகளை இலங்கை மீறி வருவதாகவும் செல்வகணபதி குற்றம் சாட்டினார். அருந்ததியர் சமூக மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த நிலையில் பல்வேறு அமைப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பட்டியல் இனத்தவருக்கு மாநில அரசுகள் உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் அருந்ததியருக்கான 3% உள்ஒதுக்கீடு சரியே என்று குறிப்பிட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் திமுக கடந்த ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தியதை நினைவு கூர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஒருசாரார் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்நிலையில் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம், அருந்ததியர் மகாசபை, புரட்சி புலிகள் அமைப்பு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அவரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வழக்கில் வெற்றி கிடைக்க கடந்த 2020ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைத்த வழக்கறிஞர் குழு முக்கிய காரணம் என்றும் அவர்கள் கூறினர். எங்களுக்கு தேவை 6 விழுக்காடு என்பதை அன்றிலிருந்து இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கான ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு 7 விழுக்காடாக உயர்த்தி தருவேன் என்று புரட்சித் தலைவர் அன்றைக்கு சொன்னார். நிச்சயமாக எடப்பாடியார் அதை நிறைவேற்றி தருவார். அதை நாங்கள் நம்புகிறோம். சரியான அளவில் உள்ஒதுக்கீடு வழங்காததால் தான் அப்போது ஜெயலலிதா எதிர்த்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர்.